பிரான்சரின் உயரிய விருதான செவாலிய விருது இந்த ஆண்டு கலை இயக்குனர் தோட்டாதரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவருடன் எமது செய்தியாளர் ஆல்வின் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். சார் வணக்கம் சார். நடிகர் சிவாஜி, கமல் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 3வது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த மகிழ்ச்சி தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களாம் பெரியவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு நம்ம கட்சிக்கிறது இன்னும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்கு காரணமானது யார் நினைக்கிறீங்க? குறிப்பாக டைரக்டர் மணிரத்னம் இல்லை கமல்? இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அது இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸும் இந்த இங்கே இருக்கிறவங்க சில பேர் இது பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த டீட்டெயிலெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. கொடுக்கறதுக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. தமிழக முதலமைச்சர் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு. ஏன்னா அவர் போட்டது நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவருக்கும் இவங்க புதுசாக அவங்க தந்தையார் கலைஞர் அவர்களுக்கும் அவர் நான் சின்ன குழந்தையிலேருந்து தெரியும். ஏன்னா அப்பா கூட போகும்போது அவரும் இருந்தார். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் நெருங்கி இருந்தோம். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். சார், உங்கள் காலத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ உள்ள நவீன டெக்னாலஜி ஏஐ வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கியிருக்கு? நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. அது ஏஐ வரதுட்டு இன்னொன்று ஏதோ வரது அப்புறமா கொஞ்சம் வரதுன்னா கூட அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. கொடுத்தவங்க மரியாதை கொடுத்தாங்கன்னா வேலை வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். இப்போ நானே உங்களை கூப்பிடும்போது கொஞ்சம் மரியாதை இல்லாத கூப்பிட்டாங்கன்னா நீ வரவே மாட்டீங்க. ஸோ அதான் தொழிலை பற்றி தான் இருக்குது தவிர என்ன பண்ணியிருக்கோன்னு. பட் இது நீண்ட காலத்துலேருந்து வேலை செய்கிறேன் தொட்டு அது ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்குது. என்னோடய டெக்னீஷியன்ஸோ என்னோடய யூனியன்லேயே எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஸோ அதான். தேங்க்யூ. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் செய்தியாளர் ஆல்வின்.